குலதெய்வத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய பல பேர் அவர்களுடைய பிரார்த்தனைகளும் அவர்களுடைய கடமைகளும் அவங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறாமல் இன்னும் குறை உள்ளதுன்னு ஒரு முதல். நான் பொங்கலிக்கிறேன், நான் புடவை சாத்துறேன், அபிஷேகம் பண்றேன், மொட்டை அடிக்கிறேன் இப்படின்னு பல பேர் வேண்டி அதுல 100 பேர்ல 50க்கும் மேற்பட்ட பேர் செய்யாத இருக்கிறதா கணக்கு. இது பெரிய உலக அதிசயம். உங்களுக்கு நடக்க போற இந்த அதிசயம் இந்த பிரசன்னத்துல உங்க தலையெழுத்து அவரு தான் சொல்றாரு, நம்ம சொல்ல. அவரு உங்களுக்கு என்ன சொல்லணுமோ இதன் மூலமா சொல்றார். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும், கேட்கக்கூடிய அனைவருக்குமே இது ஆடி மாசம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 5 மாதத்துல எந்த மாதிரியான வேண்டுதல்கள் இருந்தாலும் இந்த 5 மாதத்தில் அது நிறைவேறியே தீரும் என்பது பிரசன்னத்தையுடைய முதல் பதில்.
பிரசன்னா தெய்வம் என்ன சொல்லுது, நம்மளுக்கு இப்போ என்ன சொல்ல வருது, அதை தான் இப்போ பார்க்குறோம். இது ஒரு ஸ்டெப்பாக தான் போக முடியும். முதல்ல இவங்களுக்கு நான் பலன் சொல்லலாமா, நீ சொல்லலான்னு வரணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். இப்படி பல ஸ்டெப்பு தாண்டினதுக்கப்புறம் தான் சோழியை எடுக்க முடியும். சில பேருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ரிஜெக்ட் ஆகிடும். அப்படி ஒரு ஸ்டெப்பு தாண்டும் பொழுது ஒரு பலன் என்ன வருதுன்னா, வந்திருக்கவங்களுக்கு அனைவருக்குமே குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருள் இருக்கிறது, அனுகிரகம் இருக்கிறது. ஆனால் இதோ குலதெய்வத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய பல பேர் அவர்களுடைய பிரார்த்தனைகளும் அவர்களுடைய கடமைகளும் அவங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறாமல்
இன்னும் குறை உள்ளதுன்னு ஒரு முதல். நான் பொங்கல் வைக்கிறேன், நான் புடவை சாத்துறேன், அபிஷேகம் பண்ணுறேன், மொட்டை அடிக்கிறேன் இப்படின்னு பல பேர் வேண்டி அதில் 100 பேரில் 50க்கும் மேற்பட்ட பேர் செய்யாத இருக்கிறதா கணக்கு வருது. அதை இங்கே முதல் எடுத்தவொடனே நம்மளுக்கு காட்டுது. எல்லாருக்குமே அனுகிரகம் இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. இருந்தால் தான் நம்ம பிரசன்னத்துள்ளே போக முடியும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஏதோ ஒன்று இருக்கான். அது என்னன்னு நீங்கள் தான் என்ன பண்ணணும், இன்றைக்கி ஃபுல்லாக யோசித்து கண்டுபிடிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் சரியாக போகிறோம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறோம், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறோம்னா சொல்லுவாங்க. ஆனால் வந்திருக்கக்கூடிய அனைவருமே குலதெய்வத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய மறந்துள்ளீர்கள் என்பதை முதல்ல காட்டுறது. அது காட்டுறதுக்கு முன்னாடி ஒன்று காட்டுறது, என்னுடைய அனுகிரகமும் என்னுடைய அருளும் என் குலம் சார்ந்தவர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. எனக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாமல் இருக்காங்க, கொஞ்ச நாள் பொறுத்து செய்யலான்னு இருக்காங்க, காலம் தாமதம் செய்கிறார்கள் அப்படின்னு காட்டுது. நீங்கள் வேண்டின்னு இருப்பீங்க, எதனா பொங்கல் வைக்கிறேன், முட்டை அடிக்கிறேன், எதனா ஒன்று செய்கிறேன்னு. அது ஏதோ ஒன்று செய்யாமல் இங்கே நிறைய பேர் இருக்கீங்களா. அதாவது வந்தவங்களில் 500 பேர் இருக்கீங்கன்னா 250க்கும் மேற்பட்டவங்க செய்ய வேண்டிய கடமைகள் தவறியதால் இது பொது பிரசன்னன்றதுனால இப்படி காட்டுது. அது யார் யார் என்ன திடீர்னு இந்த வருஷம் நான் கூழ் ஊற்றுறத நிப்பாட்ட போகிறேன், கூழ் ஊற்றலை, நான் அடுத்த வருஷம் ஊற்ற போகிறேன், இப்படிலாம் கூட யாருன்னா நினச்சிருக்கலாம். அதோடைய தாக்கம் இங்கே காட்டு. இந்த வருஷம் யாரும் கூழ் ஊற்ற மாட்டேன்னு எதனா நினச்சிருக்கீங்களா? இது காட்டு. யாருமா அது? யார் இந்த வருஷம் கூழ் ஊற்ற போகிறது கிடையாது? ஏன்? சொந்த வீட்டுக்கு போனால் ஊற்றிடலாமா? தப்பு இல்லைம்மா, இல்லைம்மா, அது காட்டு. இந்த வருஷம் கூழ் ஊற்ற போகிறது இல்லையா நீங்களம்மா? ஏன்? இதெல்லாம் காட்டுமா? இது தெய்வத்துடைய இதுமா, எல்லாத்தையும் காட்டும். சொல்லுது, எல்லாருக்கும் என்னுடைய அருள் இருக்குது, ஆனால் அவங்க செய்ய வேண்டியதை மட்டும் காலதாமதத்தை பொறுத்துறாங்க, கூழ் ஊற்றுறதையே தள்ளி போடுறாங்க 2 பேர். காட்டு. இன்னும் கூட இருக்காங்க 2 பேர். நீங்களா? இன்னொருத்தவங்க இருக்காங்க, இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க. நீங்களாம்மா? அப்படியே இருங்கம்மா, அங்கே இருங்க, கணக்கு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்களாம் தப்பு பண்ணுறீங்கன்னு காட்டுது பிரசன்னம். அதனால் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு யோசித்து ஒரு முடிவு இருக்கும். இதுமாரி இந்த தவறு செய்யக்கூடாது. எல்லாருக்குமே அருள் இருக்குது. பூர்வீகத்தில் ஒரு 2-3 பேருக்கு பிரச்சனைன்னு சொல்லுது பிரசன்னம். பூர்வீக சொத்துல பிரச்சனைகளும். பூர்வீக சொத்துல 3 பேருக்கு காட்டு பிரச்சனை, பயங்கர பிரச்சனை காட்டு. 3 பேருக்கு பயங்கரமாக காட்டுது. அடியில் சண்டை, கோர்ட்டு வரைக்கும் காட்டு. சரி, ரைட். 3 பேர் கோர்ட்டு காட்டுது. பூர்வீகத்தால் சண்டை, கோர்ட்டு வரைக்கும் போகும் காட்டு. அதை காட்டுறே பாருங்க, அவர் தான் மெயினாக காட்டு. சரி, இப்போ நம்ம உள்ள போவோம். இந்த கூழ் ஊற்றாதவங்க பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை, கோர்ட்டு வரைக்கும் போகிற பிரச்சனை. அது இப்போ நம்ம தெய்வம் முருகர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். முருகர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஏதோ சவுண்டு கேட்டதுன்னா நின்றுடும் பிரசன்னம். எதனா சவுண்டு கேட்டதுன்னா நின்று சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு கேட்டால் நின்றுடுமா? இன்னும் சவுண்டு கேட்டால் டக்குன்னு நின்றுடும், வராது. அதுக்கப்புறம் உங்களை வழி சொல்ல போகுது. வந்திருக்க எல்லாருக்கும் வழி. இது பெரிய உலக அதிசயம். உங்களுக்கு நடக்க போகிற இந்த அதிசயம், இந்த பிரசன்னத்தில் உங்கள் தலையெழுத்தே மறப்பு. அவர் தான் சொல்கிறாரு, நம்ம சொல்ல. அவரு உங்களுக்கு என்ன சொல்லணுமோ இதன் மூலியமாக சொல்கிறார். அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனைன்னு ஒருத்தருக்கு காட்டு. அண்ணன் தம்பி பிரச்சனை ஒன்று காட்டுது. இதில் இளைய சகோதரர் அண்ணன் தம்பி பிரச்சனை காட்டு. காட்டுக்கணும் இல்ல, அண்ணன் தம்பி பிரச்சனை ஒருத்தர் காட்டுது. அண்ணனும் தம்பியும் சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிற மாதிரி காட்டுது. மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஒரு வீட்டுல பெரிய பிரச்சனை காட்டுது.
ஒரு வீட்டுல மாமனாருக்கும் மருமகளுக்கும் பெரிய பிரச்சனை காட்டுது. யார் அது? கணக்கெல்லாம் கரெக்டா வந்ததான் பிரச்சனத்துல போகணும். மாமனாரா பெரிய பிரச்சனை காட்டு, பூர்வீகம் பிரச்சனை, ஊர் ஒருத்தர் நிக்குது. மாமனாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை காட்டுது, இளைய சகோதரத்துக்கு அடில் தடி காட்டுது, பூர்வீகத்துல சொத்து பிரச்சனை கோர்ட் வரைக்கும் காட்டுது. எல்லாம் குலதெய்வத்தை பிடிச்சிக்கணும். எல்லாருமே குலதெய்வத்துல ஒரு குறை வச்சுக்கிறீங்க காட்டு. குறை இருந்தாலும் இறைவன் அனுகிரகம் செய்யறாருன்னு சொல்ற. இப்பதான் பிரசன்னத்துள்ள போகும். இப்ப போய் தெரிஞ்சுக்க போறோம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் முருகன் கிட்ட எங்களுக்கு இப்படி ஒரு வழியை காட்டியதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு பிரதட்சணமா சுத்தி வந்துட்டு கிளம்பு. ரொம்ப மதியா இருக்கும். எல்லாம் கண்ணு மூடி உங்க குலதெய்வம் மூதாதையர் எல்லாம் வேண்டும். இதுல வரக்கூடிய பதில் உங்க வாழ்க்கையை மாற்றி. ரொம்ப முக்கியமான பிரசன்னம். இதுல முருகர் மட்டும் வந்து பதில் சொல்லல, அகஸ்தீஸ்வரரும் சேர்ந்து வர்றார் பதில் சொல்ல. ரொம்ப முக்கியமா முருகர் மட்டும் வரல, மிகப்பெரிய பங்கு அகஸ்தீஸ்வரருக்கும் சேர்ந்து இருக்குன்னு காட்டு. நல்லா ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. சொல்றத அப்படியே போய் செய்யும். விபூதியத்தில் யாரையும் நம்ம திருத்த வரலன்னு காட்டுது. யாரையும் திருத்த வரலன்னு காட்டுது. கணவனை மனைவி, மனைவியை கணவன், பிள்ளையை அம்மா, அம்மாவை கணவன், பையனை அம்மா, அம்மாவை பையன், தங்கச்சி அண்ணன், யாரையும் திருத்துவதற்காக நீங்கள் பிறக்கவில்லை, அனைத்தையும் கடந்து போவதற்காக பிறந்துள்ளீர்கள் காட்டுது. இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும், மூளையில எழுதி வச்சுக்கின்னு அப்படியே நீங்க அதை வந்து கடைபிடிச்சீங்கன்னா நீங்க மாசம் மாசம் வரீங்கல்ல, உங்களுக்கு அதோடைய முன்னேற்றம் தெரியும். யாரும் திருத்துவதற்காக பிறக்கவில்லை, அவர்கள் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனுபவங்களை காட்டு.
பிரசன்னம் போட்டாச்சு. ஒரு படியா தாண்டிதான் இந்த பிரசன்னத்துள்ள போக முடியும். இந்த கடைசியில ஒரு சத்தம் கேட்கு. பிரசன்னம் பார்க்கும்போது 1 கிலோமீட்டர் வரைக்கும் சத்தம் கேட்கும் காது. கோவில் கொடிமரத்துக்கு வெளியே ஒருத்தர் பேசுற. பிரசன்னம் காட்டுறது என்னன்னா, வந்திருப்பவர்களுக்கு பொது பிரசன்னம் என்பதனால் இவர்கள் நினைத்தது நடக்குமா? எல்லாரும் ஒரு காரணத்துக்காக வந்திருப்பீங்க. 1000 பேர் இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் பிரசன்னம் மிக வலிமையானது, சக்தி மிக அதீத சக்தி வாய்ந்தது. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும், கேட்கக்கூடிய அனைவருக்குமே இது ஆடி மாசம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த 5 மாதத்துல எந்த மாதிரியான வேண்டுதல்கள் இருந்தாலும் இந்த 5 மாதத்தில் அது நிறைவேறியே தீரும் என்பது பிரசன்னத்தையுடைய முதல் பதில். 5 மாதம் தான். 5 மாதம், கார்த்திகை மாதம் முடிந்து புரட்டாசி மாத தொடக்கத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பலன்கள் நடக்க போகுது. பிரிந்து வாழ்கின்ற கணவனும் தம்பதியும் சேரக்கூடிய காலகட்டமாம். வெளிநாட்டில் குடும்பத்திற்காக வசித்து பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டு வருபவர் ஒருவர் தன் அம்மா அப்பா மனைவியோட சேரக்கூடிய காலகட்டமா. யாருமா அது? வெளிநாட்டுக்கு போன ஒருத்தவர் வீட்டுக்கு வர போறாராம். யாரோடைய பசங்க வெளிநாட்டுல இருக்காங்க? இல்ல, யாரோடைய பசங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. யாருமா? உங்க பையன் 5 மாசத்துல வருவார பையனா? பொண்ணு 5 மாசத்துல இப்ப உங்களை பார்க்க வருமா? இன்னொருத்தங்க யாரு வெளிநாட்டுல இருக்க? இப்ப 5 மாசத்துல வரப்போறாருன்னு காட்டுது. பிரிந்த கணவன் மனைவி சேருவாங்கன்னா உங்க கணவர் வரணும்ல. உங்க யாருமா? 5 மாசத்துல வந்து போவாரு, இல்ல வந்துருவாரு. இல்ல உங்களை பார்க்க வச்சு வரணும். வேலைக்கு போனாரா, படிக்க போனாரு? வேலைக்கா? வந்துருவார். வந்து போகணும் அந்த 5 மாசத்துல, கார்த்திகை மாசத்துக்குள்ள. வெளிநாட்டில் வசிப்பவர் தாயகம் திரும்பணும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு அதிகமாகும் காட்டுது இந்த 5 மாசத்துல. தெரிந்தவர்கள் சேருவார்கள், சேர்ந்து இருப்பவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும் காட்டுது. 5 மாசத்துக்குள்ள காரியங்கள் ஜெயன்னு காட்டுது. அதிகப்படியான பேருக்கு 5 மாசத்துல, கார்த்திகை மாசத்துக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னா, சொத்து அமைய போது, பூர்வீகத்துல பிரச்சனை, சொத்து, வீடு, வண்டி, வாகனம், திருமணம், வண்டி, வாகனம், பூர்வீக சொத்து, வாங்கி போட்ட சொத்துல வீடு கட்டுறது, கட்டின வீடை வாங்கறது, பிரிந்த கணவன் மனைவி சேருவது உறுதி. இப்ப இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே பிரசன்னம் என்ன சொல்லுதுன்னா, வந்திருக்க அனைவருக்குமே அவசரமா ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு எல்லாருமே வந்திருக்கத்தான் காட்டுது. அவசர காரணம், அவசரம்னு காட்டுது. பொறுமையான விஷயம் இல்லை, அவசரம்னு காட்டுது. எனக்கு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம்லாம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு நாளைக்கே தெரிஞ்சிடணும், இந்த மாசமே எனக்கு தெரிஞ்சிடணும், இந்த மாசமே எனக்கு நடந்துடணும், வந்துடணும் காட்டுது. அவசர கதியில் ஒரு வேலை நடக்க வேண்டும் என்று பக்தர்கள் கூட்டியிருப்பதா காட்டுது. அவசரமா? அவசரம்னு காட்டுது.
அவசரம் காட்டுது, எல்லாமே நடக்கும்னு காட்டுது. கிடைச்சிடும் பணம் 200% கிடைச்சிடும். அவசரம் அதான் அவசரம் காட்டுது. அவசரத்துக்கு உண்டான எல்லா வேலையும் இப்ப அவசரமா நடக்குன்னு காட்டுது. அதான் அவசரமான வேலைகள் எல்லாமே முடிய போதான். அதான் அவசரமான வேலை எல்லாமே முடிய போதான். 5 மாசம் கூட கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு 5 மாசம் கூட கிடையாது. அவசரமான வேலைகள் எல்லாமே அவசரமா நடந்து அவசரமாவே உங்களுக்கு பலன் வரப்போதான். மத்தவங்க எல்லாருக்கும் கார்த்திகை மாசத்துக்குள்ள முடிய போகுது. வந்தவங்க அனைவருக்குமே கார்த்திகை மாசத்துக்குள்ள முடிய போகுது. அவசரமான கேள்விகள் அனைத்துக்குமே பதில் அவசரமாவே பலன் நல்லபடியா வரப்போகுது. அவசரமான விஷயங்கள். ரிப்போர்ட் வந்துருச்சா? என்ன வந்திருக்கு? அவ்வளவுதான். அவங்க வர சொல்லி இருந்தேன். கேன்சர்னு சொல்லி பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. நான் பேசவே இல்லை. நான் பேச மாட்டேன். நீங்க நேர கோயிலுக்கு வந்துருங்க. ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துருங்கன்ட்டேன். இப்பதான் வந்துறாங்க. எப்படியோ வந்துட்டாங்க. பேச முடியல. கேன்சர் இல்லைல்ல, அவ்வளவுதான். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். இந்த பிரசன்னம் என்ன சொல்லுது? வந்தவங்க இருக்குமே அவசரமான வேலைகள், அவசரமான ரிசல்ட், அவசரமான நல்லது அனைத்தும் 5 மாசத்துல நடக்கிறது தான். அது ரிசல்ட் தெரியுதா? கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு. 155 நாள்ல 153 நாள்ல எல்லாருக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு கல்யாணம், வீடு மாற்றம், வாஸ்து மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், சொத்து பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு நடந்தே தீர போகிறது. நிரந்தரமான தீர்வு வரப்போதான். சில பேருக்கு மட்டும் அவசரத்துக்கு உண்டானவங்களுக்கு அவசரமான பதில் வரப்போகுதுன்னு காட்டி. சரி, முருகன் சொல்றாரு அவசரமா 4 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அவசரமா தந்துடுறேன். மத்தவங்களுக்கு ஒரு 153 நாள்ல கார்த்திகை மாசத்துக்குள்ள வந்தா எல்லாருக்குமே எல்லா விதமான பலனும் போய் சேர போகுதுன்னு காட்டு. இப்ப இன்னொன்னு காட்டு. இவர்கள் அனைவரையும் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கண்டங்களை தாண்டியவர்கள் தான் இந்த பிரசன்னத்துல எதிரில் உட்காந்து இருப்பீங்கன்னு காட்டுது. கண்டம், ஆபத்து, அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் கடந்துட்டீங்கன்னு காட்டுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டம், அவமானம், அசிங்கம் எல்லாம் கிடையாது, மறந்துடணும். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கடந்துட்டீங்கன்னு காட்டுது. இங்க இருக்க எத்தனை பேர் இருந்தாலும், இந்த வளாகத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் கண்டம், அவமானம், அசிங்கம், தோல்வி எல்லாம் தாண்டிட்டீங்கன்னு காட்டுது. இப்போ இங்க இருக்கிறவங்கள 153 நாள்ல பலன் வெற்றி உண்டு. யாருக்கெல்லாம் என்னால் முடியும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவருமே கல்கத்தால காளி தெரியுமா? கல்கத்தா காளி தெரியுமா? கல்கத்தாவில் காளியை சென்று தரிசிக்க வேண்டும். எப்ப போகணும்? பிரசன்னம் பார்த்து 30 நாளைக்குள்ள செஞ்சிடணும். என்னால கல்கத்தா காளிக்கு போக முடியாது, அவ்வளவு தூரம் நம்ம பயணம் செய்து அந்த அம்பாவை தரிசிக்க முடியாது அப்படின்றவங்க, சென்னையில இருக்கிறவங்க பாரிமுனை பிராட்வே அங்க இருக்கக்கூடிய காளிகாம்பாள் போய் தரிசனம் சரிக்க வேண்டும். என்னைக்கு போகணும்? சனிக்கிழமை போகணும், இல்ல வெள்ளிக்கிழமை போகணும். 2 நாட்கள் மட்டும்தான் அனுமதி பிரசன்னத்துக்கு. பிரசன்னம் சொல்றது சொல்றோம். நான் சென்னையில இல்ல, வெளி ஊர்ல இருக்கேன். உங்க ஊரிலே இருந்து வேற எல்லைக்கு சென்று பார்க்கக்கூடிய எந்த காளியாக இருந்தாலும் நீங்கள் தரிசனம் செய்து வந்தால் இந்த பிரசன்னம் கேட்கக்கூடிய அனைவருக்கும் மாபெரும் வெற்றி உறுதியும் காட்டு. உங்க எல்லையிலே இருக்கக்கூடாது, எல்லை விட்டு எல்லை போகணும், எல்லை விட்டு எல்லை போகணும்னு காட்டு. காளின்னு காட்டு, காளிகாம்பாள்னு காட்டு. என்னால் தவிர்க்க முடியாத பிரச்சனை,
எவ்வளவு தூரமானாலும் நான் பயணிப்பேன் அப்படின்னா கல்கத்தா காலின்னு காட்டுது. வந்தவங்க அனைவருக்கும் 153 நாள்ல நல்லது நடக்க போகுதுன்னு காட்டுது. சொத்து விற்காதவங்களுக்கு சொத்து விற்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், வீடு கிடைக்கும், சொந்த வீடு அமையும், வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்ட போறீங்க, வேலை மாற்றம், இடம் மாற்றம் நடக்க போது, வெளிநாடு போக போறாங்க. கணவன் மனைவிக்குள்ள வந்திருக்கிறவங்க அனைவருக்குமே இந்த 5 மாதத்துக்குள்ள நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு அதிகமாகும்னு காட்டுது. அமைதியை கடைபிடிக்க வேண்டும், ரொம்ப மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். முதல்ல பிரசன்னம் சொன்னது பிரிந்தவர்கள் சேருவாங்கன்னு காட்டிடுச்சு. அப்படி என்றால் சேர்ந்து இருப்பவர்களுக்குள்ள என்ன ஆகுது, ஏதோ சண்டைகள் வரும் காட்டு. அப்போ அமைதியாக கணவன் மனைவிக்குள்ள மிக அமைதி வேணும், மிக 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 அமைதி வேணும். 553 நாளுக்கு கணவனா இருந்தா மனைவி கிட்ட, மனைவியா இருந்தா கணவன் கிட்ட மௌன விரதம் இருந்துருங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்பி மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்க்கும் காட்டு. கல்கத்தா காலிக்கு சென்று விடுங்கள், முடியலன்னா பாரிமுனை என சொல்லக்கூடிய பிராட்வேல இருக்கக்கூடிய காளிகாம்பால சென்று தரிசிக்கவும், இல்லைன்னா உறையூர்ல விற்காளி அம்மன் திருச்சியில காளியா இருக்கணும், அம்சம் காளி அம்சமா இருக்கணும் அம்பாள் எடுத்தது. அதாவது திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் சுக்கிரன், காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் சுக்கிரன், திருவேற்காட்டுல மாரியம்மன் ராகு, அகஸ்தீஸ்வரர் கோவில்ல இருக்கக்கூடிய வேதவல்லி சந்திரன். நான் சொல்வது காளி. காளி அம்ச தெய்வங்களை வழிபட்டு வர வேண்டும். எப்படி வழிபட வேண்டும்? வெறுங்கையில் செல்லக்கூடாது, பூ வாங்கி போனோம். வெள்ளிக்கிழமை போனா சுக்கிரவாரங்க போங்க. பட்டீஸ்வரன் துர்க்கை பெரிய வெற்றியை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரம் பட்டீஸ்வரம் துர்க்கை. பாரிமுனையில காளிகாம்பாள், வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரன். உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். இதுல கல்கத்தா போயிட்டு வந்தா ஒரே வாட்டி போயிட்டு வந்தா போதும். காளி அம்சம் உள்ள தெய்வத்தை செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் வழிபட்டால் ஒரு பலன், வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் வழிபட்டால் ஒரு பலன், சனிக்கிழமையில் நேரம் காலம் பார்க்காமல் காலையில் சூரிய உதித்த பிறகு வழிபட்டால் ஒரு பலன் காட்டுது. பாரிமுனை பிராட்வேல இருக்க காளிகாம்பாள் எடுத்துக்கிட்டா 7 வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். கல்கத்தா காளின்னு எடுத்துக்கிட்டா ஒரே முறை சனி கிழமை விடியற் காலை சூரிய உதயத்துக்கு முன்னால் தரிசித்து சூரியன் உதயத்துக்கு பிறகு வெளியே வரணும். வெள்ளிக்கிழமை என்றால் சுக்கிர உரையில தரிசிக்கணும். இரவில் தரிசிப்பது வெள்ளிக்கிழமை சிறப்புன்னு காட்டுது. இவங்க எல்லாம் 7 வாரம் தொடர்ந்து தரிசனம் செய்ய வேண்டும். பெண்களுக்கு சில சந்தேகம் வரும், தொடர்ந்து 7 வாரங்கள் எங்களால் போக முடியவில்லை என்றார். பரவாயில்ல, மறுபடியும் கண்டினியூ பண்ணணும், அதை நீங்க தொடரணும். இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கிறவரை போக சொல்லுங்க. 7 வாரம் தொடர்ந்து காளியை வழிபட்டு வருபவர்களுக்கு 153 நாட்களில் வெற்றி உறுதி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு உதாரணம் அதை உட்காந்துட்டு இருக்காங்க. கேன்சர்ன்னு சொல்லி ஆபீஸுக்கு 3 நாள் இருக்குமா, 3 நாள், 3வது நாள் இது. 3 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க, 5 நிமிடம் கூட பேசல. அவர் போகும்போது நினைச்சிருப்பாரு, நம்ம இவரை பாக்குறதுக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம், உட்காந்து கூட மனுஷன் என்னன்னு கேட்காம கண்டிப்பா நினைச்சிருப்பார். நினைச்சீங்களா? நீங்க நினைச்சது எனக்கு மேடவாக்கம் தாண்டி போகும்போது கேட்டுது. சரி, ஒரு நாள் அவர் நம்மை பற்றி தெரிந்து கொள்வார், அவர் நம்மை பற்றி புரிந்து கொள்வார்ன்ட்டு கடந்து போயிட்டேன். அவர் நினைக்கிறார், வீடியோல பார்த்தா பேசுறதெல்லாம் தானம் தர்மம் நியாயம் பேசுறாரு, இவ்வளவு அமௌண்ட்டை வாங்கிட்டு இவ்வளவு உடல்நிலை பாதிப்புல வரும், கொஞ்சம் கூட மனசாட்சியே எல்லாமே இப்படி பேசிட்டு வெளியே கிளம்பி போறாருன்னு அவர் நினைச்சார். அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கப்புறம் சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் உள்ள ஓடுறதை வெளியே எடுத்ததுனால அப்ப அவருக்கு பயம் வந்துருச்சு. அப்ப நான் நினைச்சேன், கேன்சர் ரிப்போர்ட் இல்லாம கோயிலுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுவோம், நம்மளால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி செய்வோம். நான் அப்ப நினைச்சேன், வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு எதனா நம்ம பணம் கொடுக்கலான்னு. இறைவனை உணர்ந்தவர்களுக்கும் இறைவன் கூடவே பயணிப்பவர்களுக்கும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு மூளையில கேட்கும், காதுல கேட்கும்.
இதுக்கப்புறம் அப்படி நினைக்க மாட்டார் அவர். இதுக்கப்புறம் எப்பவுமே நினைக்க மாட்டார், நினைக்க முடியாது. ஏன்னா இப்பதான் அவருக்கு புரியுது, ஓ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்க கிட்ட. புரியுதா? புரியும். அதனால வந்திருப்பவர்களுக்கு எந்தனா ஒரு மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டமா இருந்தா புன்னைநல்லூர் மாரியம்மன் போனீங்கன்னா அது ராகு போலாம். சார் அது காலி இல்லையேன்னு கேட்காதீங்க. புன்னைநல்லூர் மாரியம்மன் போலாமா? போலாம். உறையூர் விட்காளி போலாம், பண்ணாரி போலாம். ஆனா அதீதமா உங்களுக்கு பலன் வரணும்னா காலின் அம்சம் இருக்கணும், காலின்னு பேரும் இருக்கணும். இருந்ததுன்னா 153 நாள்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வரும். கொஞ்சம் அமைதியா பொறுமையை கையாளணும். கணவனுக்கு தெரியாத மனைவி, மனைவிக்கு தெரியாத கணவன், நகை கொடுப்பது, பணம் கொடுப்பது, ஹெல்ப் பண்ணுவது, பேசுவது, மூன்றாவது நபர் அட்வைஸ் கேட்பதெல்லாம் விட்டுருங்க. பிரிந்தவர்கள் சேர்வதுன்னா சேர்ந்திருக்கிறவங்க பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ரொம்ப அமைதி. முடிஞ்ச அளவுக்கு அசைவங்களை வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிடுங்க, வீட்டுல சமைக்காதீங்க. வேற வழியே இல்லைன்னா நீங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க. இந்த பிரசனத்துக்கு அசைவம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. குரு 6ல இருக்காரு. கடன் வாங்காதீங்க, நகைலாம் ரொம்ப அடகு வைக்காதீங்க. நகை விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மற்றவங்க பிரச்சனைக்கு ஜாமீன் போவார். முடிஞ்சது. இதுதான் ஒரு பெரிய வெற்றி. என்னன்னா அது அவங்க முன்னாடி உட்காந்துருக்கவங்க தான். அவங்களுக்கு நான் உங்களுக்கு வந்ததுல இருந்து அவங்க கிட்ட பேசல தானே. அவங்க ஒரு ரிப்போர்ட் இல்ல, எனக்கு கேன்சர் இல்ல சொன்னாதான் இந்த பிரசன்னம் ஜெயிச்ச பிரசன்னம் நான் நினைச்சு உட்காந்து. இப்பதான் கேட்கிறேன் ரிப்போர்ட் என்னாச்சு. பயாப்சி கொடுத்துட்டு தான் ஆபீஸுக்கே வந்தாங்க. ஏன் அவ்வளவு தூரம் நான் பேசலன்னா, அவர் என்னென்ன நினைக்கிறாரோ எல்லாமே எனக்கு கேட்க ஆரம்பிச்சு. அவரு இந்த ஜோதியத்தையும் இந்த பிரசன்னத்தையும் இந்த வாஸ்துலையும் இருக்கக்கூடிய சில உண்மைகளை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான் உட்கார்ந்து நான் கூப்பிடுறேன். நான் நோயின்னு சொல்லும் போது கூட உங்களை வர வேணாம் சொன்னேன். நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த பாரிமனையில இருக்கக்கூடிய காளிகாம்பாள் காலில் போய் விடுறீங்க. 153 நாளுக்கு பிறகு உங்க மனைவி பேசுவதை பார்த்து அவர் மயக்கடிச்சு கீழே விழுந்துருவார். என் மனைவி நான் இப்படி மாறிட்டாங்க, ஆரோக்கியத்திலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து, வேலையிலிருந்து. அவங்க எல்லாம் யமனையே பார்த்துட்டு வந்தவங்க, அந்த உட்காந்துட்டு இருக்காங்க, யமனையே பார்த்துட்டு வந்தவங்க. அவங்க ஜாதகத்தை நான் பார்த்தேன். யமன் கூட ஒரு வாரம் தங்கிட்டு வந்தா ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தவங்க. இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை அவங்க வாழ மாட்டாங்க. பெரிய மாற்றம் உண்டு. பாரிமுனை காளிகாம்பாள் தான் உங்க இஷ்ட தெய்வம். அவ தான் உங்களை காப்பாற்ற போறா. அவ காலில் போய் விடாதீங்க. மற்றவங்க எல்லாருமே காளி அம்சத்தை 7 வாரம், வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம், சனிக்கிழமை என்றால் சூரிய உதயம் முன்னாடி, செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல போய் வழிபடுங்க. காளின் பேர் இருக்கணும், காளி அம்சமா இருக்கணும். பிரத்யேகரா வராகிலாம் காளி அம்சத்துல எடுத்துட்டு வராதிங்க. மனித உடம்பு, மிருகத்தலை, அது ராகு சந்திரன்ல வரும். எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். இருந்தாலும் காளி முழு அம்சமா இருந்தா, அஷ்டபுஜ காளி 18 கையெல்லாம் இருந்ததுன்னா இந்த பிரசனத்துக்கு உங்களுக்கு உடனே பதில் சொல்லுது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. முருகன் சொன்ன விஷயத்த கேட்டு சொல்லிட்டேன். நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. செய்யறவங்களுக்கு பலனோட வருவீங்க.